அதனால ஏதோ புதிய பாட்டை போட்டதுக்கு நன்றி. நீங்களும் அந்த இடத்துல உட்காரலாம். ஒன்று ரெண்டு வார்த்தை மட்டும் சார் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்படியே இது பண்ணிக்கலாம். ட்ரைனிங் தான் நடக்குதுங்க சார். சும்மா ஒரு வாழ்த்து சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நியூ இயரா லைஃப் இயர் பிரைவேட் லிமிடெட் ஃபேமிலி ட்ரைனிங் ப்ரோக்ராம் இல்லைங்களா? நம்ம எல்லாம் ட்ரைனிங் சார் வந்திருக்கோம். இங்கே நமக்கு வேலை இல்லை மைக்கில். உண்மைதானே சார்? நம்ம கேட்க வந்திருக்கோம். எந்த அளவுக்கு நம்ம கேட்குறோமோ அந்த அளவுக்கு டெலிவரி கொடுக்க ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? பேசுறதை விட கேட்கறது தான் சுகம் அதிகம். சுகமும் அதிகம், நமக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த என்னோட எம்டி டாக்டர் அப்துல் ஹக்கீம் சார் அவர்களுக்கும், என்னை வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கிற நம்முடைய கம்பெனி சிஎம்டி நசீப் உல்லக் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, ஏன்னா இந்த மேடை வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கல, ஏதோ ஒரு மூலியமாக வாய்ப்பு கிடைக்கலைங்களா? எப்பவுமே ஒரு மேடையை மைக்கி கிடைச்சா என்ன சொல்லணும்னா, நமக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கு நன்றி மறக்காம இன்னைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவருக்கு அவர் எங்கே வேணாலும் இருக்கட்டும் இல்லைங்களா, அந்த நன்றியை தெரிவிக்கணும். ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு, என் கூட பயணம் பண்ண நம்முடைய கம்பெனியோட மெடிக்கல் டிஃபெக்ட் கம்மி சஃபையர் அசோசியேட் டாக்டர் செந்தில்நாத் சார் அவர்களுக்கும் வரும்போது சாரில் முடிச்சுட்டு சில்வரில் ஏறுறாங்க. அப்போ ஒரு அச்சீவ்மெண்ட் சொல்கிறேன், கோல்டில் முடிக்கிறாங்க, அகைன் ஒரு அச்சீவ்மெண்ட் சொல்கிறோம், ஓப்பன் முடிக்கிறாங்க, அகைன் ஒரு அச்சீவ்மெண்ட், ரூபி முடிக்கிறாங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ், ஒவ்வொரு ரெகனைசேஷன். உறுதுணையாக இருந்த டாக்டர் கீதா செந்தில்நாதன் மேடம் அவர்களுக்கும் சஃபையர் முடிவு சொன்னேன். ஒரு 2 நிமிஷம் எடுத்தேன். சஃபையர் முடிவு சொன்னேன். அது ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, சார் ரூபி வரைக்கும் நான் வந்து பண்ணிட்டேன், சஃபையர் முடிக்கும் போது என்னோட டீமாக தான் நான் ஏறுவேன் அப்படின்னு ஒரு வைராகியமாக இருந்தார். அதில் சாதிச்சு காட்டியிருக்காரு. சாதனை மன்னன். உண்மையிலே வாழ்த்துக்கள் டாக்டர் செந்தில்நாதன் சார். உங்களுக்கு ஒரு லீடராகவோ ஒரு மோட்டிவேட்டராகவோ அவர் கிடைச்சது உண்மையிலேயே பெரிய விஷயம். எல்லாத்தையும் சொல்லுவேன், செந்தில் சார் மாதிரி ஒரு டீம் உங்களுக்கு லீடர் கிடைக்கலன்னு அதர்வைஸ் டீம் சொல்லிட்டு இருக்கிறேன். கிடைச்ச ஒரு வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தினா என்ன பண்ணலாம் சார்? சார் நம்ம எல்லாம் லீடர்ஸ் தான், சத்தமாக பேசணும். ஜெயிச்சுட்டு எவ்வளோ பேர் விடுவாங்களா? தெளிவாக இருக்குது. அதனால தான் இருந்தது. ஓகேங்களா? தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் 1.5 லட்சம் பேர் இருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் எதில் இருக்கணும்? அடுத்த ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்மளுடைய வெஹிக்கிள் எங்கே நிற்கணும்? நிற்கணுமா இல்லையா? 3வது தானே, ஈஸி தானே. கால் உடனே ஆனால் சொல்லுவாங்களா? வீட்டில் திட்டுவாங்களா? தெருவில் திட்டுவாங்களா? சொந்த திட்டுவாங்களா? திட்ட மாட்டாங்களா? அப்போ கால் எடுக்கணும், எடுக்கக்கூடாதா? தாராளமாக எடுக்கணும். சரிங்களா? 2க்கு 3 எடுக்கணும், 3க்கு 4 எடுக்கணும். 2 தாண்டி போகணும். புரியுதுங்களா? ஏன் சொல்றது? வாழ்த்துக்கள்.